கன்னட நடிகர் ரிஷப் செட்டி இயக்கி நடித்து உருவான காந்தாரா சாப்டர் 1 படம் கடந்த வாரம் திரைக்கு வந்தது. இப்படத்தை ஹம்போலி பிலிம்ஸ் தயாரித்திருந்தது. இப்படத்தில் நாயகியாக ருக்மணி வசந்த் நடிக்க குல்சன், ஜெயராம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். உலக அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த காந்தாரா சாப்டர் 1 படத்திற்கு மக்கள் அமோக வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையே இப்படம் வெளிவந்து 10 நாட்கள் ஆகியிருக்கும் நிலையில் இதுவரை இப்படம் செய்திருக்கும் வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 10 நாட்கள் முடிவில் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் உலக அளவில் 600 கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளது. படம் வெளியாகி 2 வாரத்திற்குள்ளாகவே 600 கோடி கடந்திருப்பதால் நிச்சயம் இப்படம் 1000 கோடி வசூலில் இணையும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. அதேபோல் தமிழிலிருந்து வெளியான தனுஷின் இட்லி கடை படமும் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் திரைக்கு வந்த இப்படம் தமிழக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இப்படத்தை நடிகர் தனுஷே இயக்கி நடித்திருக்கிறார். அவருடன் இணைந்து நித்யா மேனன், அருண் விஜய், ஷாலினி பாண்டே, பார்த்திபன், ராஜ்கிரண் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். அக்டோபர் 1ஆம் தேதி வெளிவந்த இப்படம் இதுவரை 11 நாட்களில் வெற்றிகரமாக கடந்திருக்கிறது. இந்நிலையில் இப்படம் 11 நாட்களில் செய்திருக்கும் வசூல் குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது. அதன்படி தற்போது வரை இப்படம் உலக அளவில் 115 கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளது. இனி வரும் நாட்களில் இட்லி கடை படத்தின் வசூல் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்தும் தான் பார்க்க வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.